இவ்வளவு மனித எலும்புக்கூடுகள் எப்படி ஒரே ஏரியில? 4 லட்சம் டன் கற்களை எப்படித்தான் வெட்டி அந்த கோவில் உருவாக்கினாங்க? மேக்னெட்டிக் கார் மேலே போகும் மலை. ஒரு கிராமத்தில் எல்லா குழந்தைகளும் இரட்டையா பிறக்கிறது. இதெல்லாம் இன்று நம்ம வீடியோல பாஸ்ட்ராக் நம்மால் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு உடனே போலாம். உத்தரகண்ட் 16,500 அடி உயரம். கோடையில பனி உருகுறப்போ நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் வெளியே வருது. சாகச பயணமா, போரா, நோயா? ஆனா விசாரம் சொல்லுது, எல்லாருமே தலையில மேலிருந்து விழுந்து ஒரு ரவுண்டான அடியால் தான் இறந்திருக்காங்க. இது ஒரு நாள் விபத்து இல்லை. 1000 வருடம் இடைவெளியில பல குழுக்கள் இங்கே செத்திருக்காங்க. எப்படி? ஏன்? யாரு? இன்னைக்கும் ரகசியம். ட்ரைலாஸ் மலை பக்கத்துல 2 ஏரிகள். மானசரோவர், இனிப்பு தண்ணீர், செடிகள், புனிதம். ராட்சஸ்தால், கடுப்பா உப்பு தண்ணி, ஒரு செடியும் இல்ல, நெகட்டிவ் எனர்ஜி. 2 ஏரிக்கும் ஒரே தண்ணி ஆதாரம் இருக்கலாம். ஆனா எப்படி ஒன்றும் பாசிட்டிவ், ஒன்றும் நெகட்டிவ்? ராவணன் 10 தலைகள் தியாகம் செய்த இடம் என்பதால தண்ணி மாறினு புராணம். அறிவியல் இன்னும் குழப்பத்துல. கர்நாடகா காவிரி நதிக்கரையில் மினி பாலைவனம். இங்க 30 கோவில்கள் இருந்த நகரம். ஆனால் இப்ப எல்லாமே மணலுக்குள். ராணி அளமேல் அம்மன் சாபம், தலைக்காடு மணலாகி போகும். மைசூர் அரசருக்கு வாரிசு இருக்காது, சர்ச்சையான விஷயம். இரண்டும் நடந்தது. இயற்கையா, சாபமா? மர்மம். மகாராஷ்டிராவின் எல்லோர குகை. இந்த கோவில் ஒரே பெரிய மலைக்குள் மேலிருந்து கீழே செதுக்கப்பட்டது. 1.5 லட்சம் டன் பாறை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாறை எங்க போச்சு? அந்த காலத்துல இந்த அளவுக்கு கருவிகள் இருந்தா? இல்ல ஏலியன்ஸ்? அறிவியலாளர்கள் ஓகேன்னு சொல்லவே முடியல. இன்னைக்கு கூட இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சரே ரொம்ப கஷ்டம். மகாராஷ்டிரா போனா 90 kg கல் ஒருத்தனால் தூக்க முடியாது. ஆனா 11 பேரு கமரலி தர்வேஸ் சொல்லிக்கிட்டே ஒரு விரல வச்சா கல் மேலே பறக்குற மாதிரி தூம்புது. 11 பேரு இல்லனா வேலை ஆகாது. அறிவியல் இதுக்கு லாஜிக் இல்லைன்னு சொல்லி ஓடி போச்சு. கேரளாவில் இருக்கிற கோடினி கிராமத்தில் 2000 குடும்பங்கள்ல 250க்கு மேற்பட்ட இரட்டை குழந்தைகள் இருக்காங்க. இது உலக சராசரியை விட 6 மடங்கு அதிகம். இதற்கான காரணம் தண்ணியா, உணவா, இல்ல ஜீன்ஸா? பல வருஷமா ஆராய்ச்சி செஞ்சும் இதுக்கான விடை இன்னும் மர்மமாவே இருக்கு. லடாக்கில் இருக்கிற காந்த மலையில் கார் வியோட்ரல்ல நிறுத்தினாலும் 20 கிலோமீட்டர் வேகத்துல மேலே போற மாதிரி தெரியும். சிலர் இது ஒரு ஆப்டிக்கல்னு சொல்றாங்க. ஆனா நிறைய டிராவலர்ஸ் வண்டி உண்மையிலேயே மேலே ஏறுதுன்னு சொல்றாங்க. இது மலைகளின் கோணமா, இல்ல இயற்கைக்கு மீறிய சக்தியா? ரகசியம் இன்னும் பூட்டப்பட்டே இருக்கு. இந்தியாவே ஒரு மர்ம நாட்டு. அறிவியல் வளர்ந்தாலும் சில ரகசியங்கள் இன்னும் முடியாத புலம். உங்க ஒப்பீனியன் என்ன? கடவுளா, அறிவியலா, ஏலியனா? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.